சென்னை பாரிமுனையில் அமையவுள்ள புதிய பேருந்து நிலையம் மற்றும் குரலகம் கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் வெங்கட் விவரம் என்ன? வணக்கம் தேவப்பிரியன். சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த பிராட்வே பேருந்து நிலையம் சென்னை மாநகராட்சி, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், சென்னை மெட்ரோ ரயில் லிமிட் சார்பாக ரூபாய் 822.70 கோடி மதிப்பீட்டில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் புதிதாக கட்டப்பட உள்ள பல்நோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மற்றும் குரலகம் கட்டடம் கட்டும் பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். தற்பொழுது 10 தளங்களுடன் அமைக்கப்பட இருக்கக்கூடிய இந்த பல்நோக்கு போக்குவரத்து வளாகத்தின் புதிய திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். உடன் அமைச்சர்கள் கே.என். நேரு, சேகர்பாபு, ராஜகண்ணப்பன், பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். கடந்த 24ஆம் தேதியிலிருந்தே பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்ட பேருந்துகள் தீவுத்திடல் மற்றும் ராயபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த பிராட்வே பேருந்து நிலையத்தில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், சென்னை மாநகராட்சி, சென்னை மெட்ரோ ரயில் லிமிட் சார்பாக ரூபாய் 822 கோடி மதிப்பீட்டில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய புதிதாக கட்டப்பட உள்ள பல்நோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மற்றும் குரலகம் கட்டிடம் கட்டும் பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அடிக்கல் நாட்டி அதற்கான பணிகளையும் தொடங்கி வைத்திருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி வெங்கட்.